ஆதப்பனுக்கு பாகனேரியில் ஏதோ அவசர வேலையாம். அதனால் இரவே புறப்பட்டு பாகனேரிக்கு சென்று விட்டான். யார் சொன்னது ஆதப்பன் பாகனேரிக்கு சென்று விட்டான் என்று? இல்லவே இல்லை. அவன் இன்னும் பட்டமங்கலத்தில் தான் இருக்கிறான். இதில் எதற்கு நான் போய் சொல்ல வேண்டும்? அவசர காரியம் என்று செய்தி வந்ததும் நான் தான் ஆதப்பனை குதிரையில் ஏற்றி அனுப்பி வைத்தேன். என்னிடமே வந்து ஆதப்பன் பாகனேரிக்கு போகவில்லை என்று சொல்கிறீர்களே. நீ அனுப்பி வைத்தது உண்மை. அவன் குதிரையில் ஏறி புறப்பட்டதும் உண்மை. ஆதப்பன் நம் அரண்மனை எல்லையை தாண்டும் வரையில் நீ பார்த்துக் கொண்டிருந்தாய் என்பதும் உண்மை. அதற்கு பிறகு நடந்தது என்னவென்று உனக்கு எப்படி தெரியும்? என்ன நடந்தது? இப்போது ஆதப்பன் எங்கே? பட்டமங்கலத்து எல்லையை தாண்டுவதற்குள் அவன் நமது வீரர்களால் வளைக்கப்பட்டு பிடிபட்டு விட்டான். இப்போது என் வசம் எனக்கே உரிய மிக ரகசியமான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். பட்டமங்கலம் வீரர்கள் இதற்கு எப்படி உடன்பட்டார்கள்? அவர்களோடு என் வீரர்களை எப்போதோ இணைத்து விட்டேன். இப்போது அவர்கள் நான் சொல்வதை மட்டும்தான் செய்வார்கள். இதெல்லாம் என்ன அக்கிரமம்? உங்களுக்கு உயிர் பிச்சை தந்ததோடு உங்கள் துரோகத்தை யாரிடமும் சொல்லாமல் இருக்கிற ஒரு உத்தமனை ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அப்படியானால் ஆதப்பனை மீண்டும் ஆங்கிலேய துறையிடம் ஒப்படைக்கப் போகிறீர்களா? நான் எதற்கு அவனை அவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும்? அவனுக்கு நான் செய்ய வேண்டிய மரியாதையை செய்ய வேண்டாமா? இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்திருக்கும் எனக்கு இருக்கும் மான உணர்வில் ஒரு கடுகளவாவது உனக்கோ உன் தம்பி வைரமுத்தனுக்கோ இருக்கிறதா? என்னை செக்குமாடோட்டுபவனாக்குவேன் என்று சொன்னவன், உன் தம்பி வல்லத்தரையனின் தலைமுடியை அறுத்து அவமானப்படுத்தியவன் அந்த அற்பப்பதர் ஆதப்பன் வகையாக வந்து என்னிடம் சிக்கி இருக்கிறான். இப்போது பதிலுக்கு பதில் அவன் சொன்ன மரியாதையை அவனுக்கே செய்யாவிட்டால் வேறு எப்போது செய்ய முடியும்? ஆதப்பனை என்னதான் செய்ய போகிறீர்கள்? பொழுது விடுவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கிறது. விடிந்த பிறகு செய்தி வரத்தானே போகிறது. அப்போது ஊர் மக்களோடு நீயும் வேடிக்கை பார். அப்போது புரியும். தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். பாகனேரியின் பெண் பட்டமங்கலத்தில் வாழ்வதை மறந்து விடாதீர்கள். உங்கள் காலில் விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். கல்யாணிக்காகவாவது நான் சொல்வதை கேளுங்கள். நீ கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் நான் செய்வதை முதலில் செய்தே தீருவேன். அந்த பாகனேரி பெண் இந்த வீட்டிற்குள் வரக்கூடாது என்று வைரமுத்தனிடம் வாதாடியவன் நான் என்பதை மறந்து விடாதே. உண்மைதான், நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அவள் அவனை முறைப்படி மணந்து கொண்டு வந்த பிறகு என்ன செய்ய முடியும்? பாம்பு வீட்டிற்குள் வந்துவிட்டது என்பதற்காக விட்டு விடுகிறோமா என்ன? அதை அடித்து கொல்லவில்லையா? கொல்லைப்புறத்தில் அது குடியிருந்த புற்று இருந்தால் இடித்து தள்ளவில்லையா? அப்படித்தான் கல்யாணியையும் அவள் குடும்பத்தையும் அழிக்க வேண்டும். வந்தது பாம்பா பச்சை கிளியா என்பதில் நமக்குள் வேறுபாடு இருக்கும் நிலையில் உங்கள் உவமைகள் எப்படி பொருந்தும்? நான் சொல்வதை கேளுங்கள். இன்று இரவுதான் வைரமுத்தனும் கல்யாணியும் கணவன் மனைவியாக ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்வை தொடங்க இருக்கிறார்கள். அதற்குள் அவர்கள் வாழ்வுக்கு நீங்கள் ஒரு படுகொழியை வெட்டாதீர்கள். நடந்தவைகளை மறந்து நமது பொது எதிரியான வெள்ளையரை வென்றிட ஒன்றுபடுங்கள். வீரம்மா, வெள்ளையரை எதிர்ப்பது நமது மண்ணை மீட்கும் பிரச்சனை. பாகனேரி அம்பலக்காரனை பழி தீர்ப்பது நமது மானம் காக்கும் பிரச்சனை. இரண்டையும் இணைத்துக் கொண்டு குழப்பமடையாதே. பாஞ்சாலியை பல பேர் முன்னிலையில் மானபங்கப்படுத்தியதற்காகத்தான் பாரத போரே நடந்தது என்பதை மறந்து விடாதே. அதுவும் அண்ணன் தம்பிகளுக்குள், குரு சிஷ்யர்களுக்குள் நடந்தது. பாரத போர் பாஞ்சாலியை முன்னிட்டு நடந்ததல்ல. பல பேர் அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த யுத்தம் இழந்த நாட்டை திரும்ப பெறுவதற்காக நடைபெற்ற போராட்டம். பாஞ்சாலியை அவமானப்படுத்தியதற்காக நடந்த யுத்தம் என்றால் அந்த கணமே அல்லவா அது ஆரம்பமாக இருந்திருக்க வேண்டும். 12 வருடம் வனவாசம், அதற்கு பிறகும் 1 வருடம் அஞ்ஞாத வாசம் என்றெல்லாம் மறைந்து வாழ்ந்துவிட்டு அதற்கு பிறகும் அவர்கள் என்ன கேட்டார்கள்? 5 நாடு அல்லது 5 ஊர், அதுவும் இல்லாவிட்டால் 5 வீடாவது கொடுங்கள் என்று தானே கோரிக்கை வைத்தார்கள். அதற்காகத்தானே தூது அனுப்பினார்கள். தருமன் மனைவியை மானபங்கப்படுத்தியதற்காக பழி வாங்குவதற்கு துரியோதனன் மனைவியையா மானபங்கப்படுத்த நினைத்தார்கள்? ஓ, உன்னுடைய புராண காலட்சேபத்தை கவனித்தா உன் கணவன் உறங்கா புலிக்கு நேர்ந்த அவமானத்தையோ உன் தம்பி வல்லத்தரையனுக்கு நேர்ந்த அவமதிப்பையோ பெரிதுபடுத்த வேண்டாம் என்பது போலல்லவா இருக்கிறது. அப்படி அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் தானே பாகனேரியும் பட்டமங்கலமும் சம்பந்தி நாடுகள் ஆகிவிட்டன என்று அம்பலக்காரர்கள் பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சியில் மண்ணை அள்ளி போட்டு விடாதீர்கள். நீ மிகவும் விசாலமான மனதுக்கு சொந்தக்காரியாகிவிட்டாய். அமைதியின் வடிவமாகி அறநெறியை போதிக்கத் தொடங்கிவிட்டாய். ஆனால் உன் தம்பி வல்லத்தரையனின் ஆத்மா உன்னை மன்னிக்காதது மட்டுமல்ல, சபிக்கும் என்பதையும் நினைவில் வைத்துக்கொள்.
விரோதிக்கு துணை புரிந்து விடுவதற்கு முன் அவன் தம்பியோடு வழிவகுத்த நீயும் உன் உதவியால் இரவு முழுவதும் உன் தம்பியோடு சந்தோஷத்தில் திளைத்திருக்கும் உன் தம்பி மனைவி கல்யாணியும் காலையில் அருமையான காட்சியை காண தயாராகிக் கொள்ளுங்கள். விழாவுக்கு உடுத்துவது போல் புதிய புடவைகளை உடுத்திக் கொண்டு பொட்டிட்டு பூ முடித்து புன்னகை ததும்பிட வாருங்கள். அனைவரும் வந்து பழிக்கு பழி வாங்க பட்டமங்கலம் எல்லையில் ஆதப்பனுக்கு நான் நடத்தப் போகும் பரமானந்த காட்சியை பாருங்கள். பழிக்கு பழி, அதுவா உங்கள் குறிக்கோள்? பாகநேரி பட்டமங்கலம் இரண்டையும் மோதவிட்டு அந்த பரங்கியரின் வேலையை சுலபமாக்க வேண்டும் என்பதுதானே உங்களது நோக்கம்? அப்போதுதானே பட்டமங்கலத்து அம்பலக்காரர் என்ற பட்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஆங்கிலேயரின் கைக்கூலியாக இருப்பதற்கு பரிசாக தரப்போகிற அந்த பட்டம் உங்களுக்காக காத்திருக்கிறதல்லவா? வீரம்மா, என்ன இப்படி செய்து விட்டீர்களே? என்ன செய்து விட்டேன்? நான் நீராடி விட்டு தூபம் போடும் நேரத்தில் நீராடாமல் வந்து என்னை தொட்டு விட்டீர்களே. இப்போது நான் மறுபடியும் நீராட வேண்டுமே? அதற்கு அவசியமே இல்லை. அதெப்படி? சூரியன் உதித்து வெகு நேரம் கழித்து நீராடும் பழக்கம் பட்டமங்கலத்தில் யாருக்கும் இல்லை. நீ எழுந்த உடனே நானும் எழுந்து நீராடி விட்டேன். அப்படியானால் சரி, கண்களை மூடுங்கள். ஏன், இங்கு யாராவது வரப்போகிறார்கள்? ஆஹா, நான் ஒன்றும் அதற்காக சொல்லவில்லை. கண்களை மூடுங்கள். வேறு எதற்கு? கண்களை மூடுங்கள், தெரியும். இது என்ன? தெய்வத்திற்கு போட வேண்டிய தூபத்தை எனக்கு போடுகிறாய்? என்னுடைய தெய்வம் நீங்கள் தானே. கல்யாணி, இப்போதுதான் என் மனம் நிம்மதி அடைந்தது. இந்த அளவிற்கு மலர்ந்த முகத்தோடு உன்னை காணும் போது மகிழ்ச்சி பொங்குகிறது. இப்படி இயல்பாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை நான் வீணாக்கியிருந்தேனே, விபரீதமானதாக மாற்ற பார்த்தேன் என்று நினைக்கும் போது எனக்கே வெட்கமாக இருக்கிறது. வேண்டாம், அதை பற்றி இனி நாம் ஒருபோதும் பேச வேண்டாம். இப்போது நாம் வாழ்ந்த இந்த ஒரு நாள் வாழ்வே எனக்கு பெரும் மன நிறைவை தந்து விட்டது. அப்படி சொல்லாதே கல்யாணி. நம்முடைய இந்த வாழ்வு இனி என்றென்றும் தொடரும். பலரது வாழ்வு திசை மாறி போவதற்கு காரணம் அவர்களுக்கு வழிகாட்ட சரியான திசை காட்டி ஒருவர் இல்லாததுதான். நல்ல வேளையாக எனக்கு அப்படி ஒருவர் என் அக்காவாக அமைந்திருக்கிறார். நான் இனி யார் பேச்சையும் கேட்டுக்கொண்டு நிச்சயம் மாறமாட்டேன் கல்யாணி. எனக்கு அது போதும். கல்யாணி, பலரது குடும்ப வாழ்வு சிதறிப் போவதற்கு காரணம் கலகம் செய்யும் சிலரது பேச்சை கேட்டுக்கொண்டு வழிமாறி போவதுதான். அதனால் நாம் இருவரும் இன்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன அது? நம் இருவரை பற்றி யார் என்ன சொன்னாலும் நாம் அதை பொருட்படுத்தக்கூடாது. உனக்கு சந்தேகம் இருந்தால் நீ நேரடியாக என்னிடம் விஷயத்தை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை எனக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் உன்னிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன். அப்படி கேட்கும் அவசியமே எனக்கு வராது. ஏன்? யாராவது என்னிடம் வந்து உங்களை பற்றி தவறாக பேச முயன்றால் அந்த கணமே அவர்களை விரட்டி விடுவேன். கல்யாணி, நான் இந்த மகிழ்ச்சியான நாளை பட்டமங்கலமே வைக்கும்படி மிகவும் வித்தியாசமாக கொண்டாடப் போகிறேன். ஏன்? கல்யாணியை திருமணம் செய்து கொண்டு வந்த நான் இன்று வரை அவளை மனைவியாக நடத்தவில்லை. இன்றுதான் நாங்கள் கணவன் மனைவியாக வாழத் தொடங்கி இருக்கிறோம். எல்லோரும் இதை தெரிந்து கொண்டு எங்களுக்காக விழா கொண்டாடுங்கள் என்று ஊர் மக்களிடம் சொல்ல போகிறீர்களா? நம் விவகாரம் நம்மோடு நிற்க கூடாதா? பயப்படாதே, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். ஏன் எதற்கு என்று மக்கள் கேட்க ஆரம்பித்தால் நான் அல்லவா குற்றவாளியாக நிற்க நேரும்? யாரும் யாருக்கு முன்னாலும் குற்றவாளியாக நிற்க தேவையில்லை.
சொல்லப் போனால் இது குற்றமே இல்லை. உங்கள் நிலையிலிருந்து நீங்கள் இந்த விஷயத்தை ஒருவிதமாக சிந்தித்தீர்கள். உங்கள் அக்கா வேறு நிலையிலிருந்து அதற்கு மாற்று கருத்தை சொன்னதும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டீர்கள். தான் செய்ததே சரி என்று வாதாடாமல் அதிலுள்ள நியாயத்தை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தீர்கள். இதற்கு ஒரு உயர்ந்த உள்ளம் வேண்டும். அது உங்களிடம் இருக்கிறது. ஆஹா, ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எந்த அளவிற்கு உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறாய், இது எனக்கு மிகவும் பரவசம் ஏற்படுத்துகிறது. சரி, ஏதோ கொண்டாட்டம் என்று சொன்னீர்களே, அது என்ன? உன் சின்ன அண்ணன் ஆதப்பன் இங்கு வந்திருக்கிறான் அல்லவா? நானும் அவனும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள். இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகளால் மாறுபட்டு நிற்கிறோம் என்று அனைவருக்கும் தெரியும். நான் உன்னை மணந்த பின் அதன் பயனாக நானும் அவனும் ஒன்றாக இணைந்து விட்டோம். பாகநேரியும் பட்டமங்கலமும் ஒன்றுபட்ட நாடுகளாகிவிட்டன என்பதை உணர்த்தும் வகையில் பட்டமங்கலம் வீதியை சுற்றி நானும் உன் சின்னண்ணன் ஆதப்பனும் வலம் வரப்போகிறோம். அம்பலம்! என்ன கணக்கு பிள்ளை, ஏன் இந்த பதற்றம்? பாகநேரியின் சின்ன அம்பலம் கருத்த ஆதப்பரை பழி வாங்குவதற்காக நமது ஊர் எண்ணெய் செக்கில் மாட்டிற்கு பதிலாக அவரை பூட்டி வலம் வரப்போகிறாராம் உங்கள் மாமா உறங்கா புலியார். மகிழ்ச்சியான செய்தியை உடனே உங்களுக்கு சொல்லி ஆள் அனுப்பியிருக்கிறார். எது யாருக்கு மகிழ்ச்சியான செய்தி? ஆஹா, இல்லை, அந்த வீரன் அப்படித்தான் சொன்னான். போதும், நீங்கள் செல்லுங்கள். நீ கவலைப்படாதே கல்யாணி, நான் சென்று ஆதப்பனை அழைத்து வருகிறேன். நில்லுங்கள். பட்டமங்கலம் வீதியில் என் அண்ணனோடு வலம் வரப் போகிறேன் என்றீர்கள். அது இதுதானா? என்றோ என் அண்ணன் அப்படி சொன்னார் என்பதற்காக இன்று உண்மையாகவே அவரை செக்க மாடாக்க போகிறீர்களா? இதற்காகத்தான் அவரை காப்பாற்றி பட்டமங்கலத்துக்கு அழைத்து வந்தீர்களா? இல்லை கல்யாணி, இது பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். ஏற்கனவே போட்ட திட்டப்படி உங்கள் அருமை மாமா நீங்கள் சொன்னபடி இதை நிறைவேற்றி இருக்கிறார். கல்யாணி, இப்போது நான் எதை சொன்னாலும் உன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஆதப்பனை காப்பாற்றி அழைத்து வந்த பின் ஏன் இப்படி நடந்தது என்று தெளிவாக சொல்கிறேன். வருகிறேன். என்ன ஆதப்பா, சிவப்பாக இருக்கும் கருத்த ஆதப்பா, இரவோடு இரவாக யாருக்கும் தெரியாமல் பட்டமங்கலத்தை விட்டு போகிறேன் என்று புறப்பட்ட நீ எப்படி என்னிடம் வந்து அகப்பட்டுக் கொண்டா என்று யோசிக்கிறாயா? அதுதானடா இந்த உறங்கா புலியின் தந்திரம். என்னை செக்கோட்டுபவனாக ஆக்கி காளையை சுற்ற வைப்பேன் என்று சொன்னாய் அல்லவா? அன்று உன்னால் அப்படி சொல்லத்தான் முடிந்தது. ஆனால் அதை நான் இங்கு ஊரார் அனைவரும் பார்க்கும்படி செய்து காட்டப் போகிறேன். பட்டமங்கலம் பட்டுப்போன மங்கலம் அல்ல, வீரத்திற்குரிய பட்டம் பெற்ற மங்கலம். பழிக்கு பழி வாங்குவதில் புகழ் பெற்ற மங்கலம். அதனால்தான் நீ அன்று பாகநேரியில் சொல்லிக் காட்டிய பகை மண்டிய நிகழ்ச்சிக்கு இன்று செயல் வடிவிலே நான் பதிலளிக்கப் போகிறேன். என் கைகளை கட்டி வைத்து வீரம் பேசுகிறாயா? அவிழ்த்து விட்டால் எங்கே சுரண்டை காட்டில் வாங்கியது போல இங்கும் மடி வாங்க வேண்டி வருமோ என்றுதானே இப்படி என் கைகளை கட்டி வைத்திருக்கிறாய்? நேருக்கு நேர் நின்று போர் புரிய உனக்கேது துணிச்சல்? நீ சுயமாக சம்பாதித்த தன் உழைப்பில் பெற்ற காசில் உணவு உண்டால் உனக்கு ரோஷம், மானம், வீரம் என்பதெல்லாம் இருக்கும். பெண்ணெடுத்த வீட்டில் உட்கார்ந்து கொண்டு
உண்டு கொழுத்த உனக்கு தன்மானம் ஏது? சரிக்கு சரி சமமாக நின்று என்னை எதிர்க்கும் வலிமைதான் ஏது? மாமிச பிண்டங்களால் என்னை போன்ற ஒரு வீரனுக்கு எதிரில் நின்று சண்டையிட முடியுமா என்ன? நீ ஒரு கோழை, ஆண் வேடத்தில் இருக்கும் பேடி. ஆதப்பா, என்னையா பேடி என்கிறாய்? என்னால் உன்னை எதிர்த்து சண்டை செய்ய முடியாதென்றா கூறுகிறாய்? இங்கேயே இப்போதே ஒற்றைக்கு ஒற்றையாக நின்று சண்டையிட்டு வென்று உன் தலைமுடியை பிடித்து இழுத்துச் சென்று செக்கில் பூட்டப் போகிறேன் பா. ஏய், நிறுத்துங்கள். மாமா, என்ன காரியம் செய்கிறீர்கள்? யாரை கேட்டு இப்படி எல்லாம் செய்கிறீர்கள்? அனைவரும் செல்லுங்கள். அதப்பா, இப்படியெல்லாம் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. போதும் உன் நாடகம். பிரமாதமாக நடித்து என்னை ஏமாற்றாதே. அக்னியுவிடம் இருந்து என்னை காப்பாற்றி அழைத்து வருவது போல் பட்டமங்கலத்துக்கு கொண்டு வந்தாயே, ஏதோ என் மீது அனுதாபப்பட்டு அனுப்புவது போல் இரவோடு இரவாக இங்கு அனுப்பி வைத்த உன் அக்கால் வீரம்மாள் ஏற்கனவே போட்ட திட்டப்படி இங்கு காத்திருந்து கோடைத்தனமாக என்னை பிடித்து கட்டிய உன் மாமா உறங்கா புலி மூவருமே சேர்ந்து செய்த கூட்டு சதிதானே இது? இல்லை அதப்பா, இல்லை. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இதை என்னை நம்ப சொல்கிறாயா? பட்டமங்கலத்து காளையை பாகநெறிக்குள் அனுப்பி எங்கள் மக்கள் பலரை கொன்று குவித்தீர்கள். அது போதாதென்று அந்த உறங்கா புலி ஊர் நடுவே வந்து இந்த பாகநேரியில் ஆண்களே இல்லையா என்று சவால் விட்டான். அந்த காளையை அடக்கி அதை ஏவி விட்ட உறங்கா புலிக்கு நான் பாடம் கற்பித்தேன். அதன் தொடர் விளைவுகள் எவரும் எதிர்பார்க்காதவைதான், துன்பம் நிறைந்தவைதான். அதை நானும் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு என் தங்கை உன்னை விரும்புகிறாள் என்பதற்காக உனக்கு மனம் செய்து தர முன்வந்தோம். நீயும் அதற்கு சம்மதித்த உடனே எவ்வளவு பெருமையோடு நீயும் ஏற்றுக்கொண்டாய் என்று பாகநேரியில் நாங்கள் அனைவரும் மகிழ்ந்தோம். ஆனால் நீயோ எங்களை வஞ்சம் தீர்ப்பதற்காக எங்கள் தங்கையை துன்புறுத்திருக்கிறாய். கல்யாணியின் வாழ்க்கையையே அழிக்க பார்த்திருக்கிறாய். இதுதான் ஒரு ஆண்மகனின் வீரமா?